ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச பகவான் ஆத்மன ஆத்மானம் ராம உத்தம கல்பகை சர்வதேவ மயம் தேவம் ஈஜே அத ஆச்சாரியவான்மகை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பகவான் பரமபுருஷ பகவான் ஆத்மனா அவராலேயே, ஆத்மானம் அவரே, ராம பகவான் ஸ்ரீராமர், உத்தம கல்பகை செல்வம் கொளிக்கும் பொருள்களுடன், சர்வதேவமயம் எல்லா தேவர்களுக்கும் உயிரும் உடலுமான, தேவம் பரமபுருஷர் தாமாகவே, ஈஜே வழிபட்டார், அத இவ்வாறாக, ஆச்சரியவான் ஒரு ஆச்சாரியரின் வழிகாட்டலின் கீழ், மகை யாகங்களை செய்வதன் மூலமாக. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அதன் பிறகு பரமபுருஷரான பகவான் ஸ்ரீராமர் ஒரு ஆச்சாரியரை ஏற்று செல்வச் சிறப்புள்ள கொளிக்கும் பொருட்களை கொண்டு யாகங்களை செய்தார். இவ்வாறாக அனைத்து தேவர்களுக்கும் தாம் பரமபுருஷர் என்பதால் பகவான் தம்மைத்தாமே வழிபட்டார். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபா. சர்வார்ஹணம் அச்சுதேஜ்ய. பரமபுருஷராகிய அச்சுதனை வழிபட்டால் அனைவரையும் வழிபட்டதாகும். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 31வது அத்தியாயம் 14வது பதம் கூறுவது போல, யதா தரோர் மூல நிசேச்சனேன திருப்தியந்தி தத் ஸ்கந்த புஜோப சாகா பிராணே உபகாராச்ச யதேந்திரியானாம் ததைவ சர்வாகணம் அச்சுதேஜ்ய. அதாவது, ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதால் அது அடிமரம், கிளைகள், சுள்ளிகள் மற்றும் இலைகள் ஆகியவற்றிற்கு நல்ல புஷ்டியை கொடுக்கிறது. அதேபோல வயிற்றுக்கு உணவளிப்பதால் அது புலன்களையும் உடல் உறுப்புகளையும் உற்சாகப்படுத்துகிறது. அதுபோல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதால் அந்த பரமபுருஷரின் ஒரு பாகமாக உள்ள தேவர்களையும் அது திருப்திப்படுத்துகிறது. இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். யாகம் செய்வதில் பரமபுருஷ பகவானின் வழிபாடும் அடங்கும். இங்கு பரமபுருஷ பகவானே அவரை வழிபட்டார். எனவே பகவான் ஸ்ரீராமர் தம்மைத்தாமே வழிபட்டார். பகவான் ஆத்மன ஆத்மானம் ஈஜே என்று கூறப்பட்டுள்ளது. இது தன்னையே பரமபுருஷ பகவானாக ஒருவன் நினைக்கும் மாயாவாத தத்துவத்தை நிச்சயமாக ஆதரிப்பது ஆகாது. உயிர்வாளியான ஜீவன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அல்லது ராமரிலிருந்து எப்போதும் மாறுபட்டு இருக்கிறான். பகவான் தம்மைத்தாமே வழிபடுவதைப் போல மாயாவாதிகளும் சில சமயங்களில் தங்களை தாங்களே வழிபடுகிறார்கள். ஆனால் ஜீவராசிகள் விபின்னாம்ச ஒருபோதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவர்கள் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு குடும்பஸ்தர் என்ற முறையில் ஒவ்வொரு நாள் காலையிலும் தம்மைத்தாமே தியானித்து வந்தார். அதைப்போலவே பகவான் ஸ்ரீராமரும் தம்மைத்தாமே திருப்திப்படுத்துவதற்காக யாகங்களை செய்தார். ஆனால் ஒரு சாதாரண ஜீவன் பகவானை பின்பற்றி அகங்கர உபாசனா முறையை ஏற்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. இத்தகைய அதிகாரபூர்வமற்ற வழி இங்கு சிபாரிசு செய்யப்படவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 1 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.